இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனமா வா தமிழ், உட்காரு. எனக்கு சிபி சார் மேல டவுட்டாவே இருக்கு ஜனாமா. என்ன டவுட்? இல்ல ஜனாமா, நம்ம தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கோம். வழக்கமா நான் இதுல இன்வால்வ் ஆக மாட்டேன்னு பிரச்சனை தான் பண்ணணும். ஆனா அவர் கூலா இருக்காரு, எந்த பதிலும் வேற சொல்ல மாட்டேங்கிறாரு. அவரோட சைலண்ட்டுக்கு பின்னாடி ஏதாவது ஆபத்து இருக்குமோன்னு தோணுதுமா. அவரு வேற ஏதாச்சும் தப்பா யோசிக்கிறாரோ? கண்டிப்பா. என்னம்மா? சிபி என்ன யோசிச்சாலும் நாமெல்லாம் கூட இருக்கும்போது சிபியா என்ன செய்ய முடியும்? வேற வழி தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். சிபி கோவத்துல சுத்திட்டு இருக்கான் தமிழ். சிபி அப்படிதான் இருப்பான். தமிழ், நீ ஒன்னும் வருத்தப்படாத. இன்னும் கொஞ்ச நாள்ல சிபிக்கு கோவம் குறைஞ்சு யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் சிபி உன்கிட்ட ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி நீ சொல்ற எல்லா விஷயத்துக்கும் தலையாட்டிட்டே இருப்பான். போங்க ஜனம்மா. நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. அப்படிலாம் அவரு தலையிட தேவையில்ல. நான் அன்பா சொல்றத அவரு கேட்டாலே போதும். அவர் அன்பா சொல்றத நான் கேட்டுப்பேன். நானும் பார்க்க தானே போறேன். சரிங்கம்மா. ஏங்க, பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் உன்கிட்ட கேட்டேன்னா? நீங்க கேட்கலனாலும் குடுக்கறது என்னோட கடமை இல்ல. இது பாரு, இந்த பொண்டாட்டி மாதிரி பிஹேவ் பண்றது, சினுங்கிறது, வெக்கப்படுற மாதிரி நடிக்கிறது, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு சுத்தமா பிடிக்காது. சிபி சார், புதுசா கல்யாணம் ஆன பொண்டாட்டி ஒரு புருஷன் கிட்ட எப்படி நடந்துப்பாலோ அப்படித்தானே நான் நடந்துக்கிறேன். நான் உங்க பொண்டாட்டி தானே, அது யாராலையும் மாத்த முடியாதுல்ல. எப்படி? எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம நான் தாலி கட்டினேனே, அந்த பொண்டாட்டியா? ஆமா, நானும் விருப்பமே இல்லாம தான் தாலியை கட்டிக்கிட்டேன். நாளைக்கு என்ன பண்றீங்க? விருப்பத்தோட காதலோட என் கழுத்துல தாலியை கட்டுங்க. அத நானும் விருப்பத்தோட ஏத்துக்கிறேன். You are unbelievable. Unbelievable. தமிழ், நீ தைரியமா இரு. உனக்கு இப்ப தேவை தைரியம் தான். இப்படிலாம் நக்கல் நயாண்டி பண்ணி உன்னோட கான்ஃபிடென்ட்டை உடைக்க பாப்பாங்க. நீ உடையவே கூடாது.